இன்னைக்கு நம்ம வந்து வாசக்காலுக்கு சைடு அடுக்கு சக்கை பார்டர் சக்கைன்னுவாங்க. அது எப்படி டிசைன் ரெடி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த சைஸை வந்து லென்த்து ஹைட்டு வித்து மூணு மெஷர் பண்ணிக்கோங்க. என்ன டிசைன், இந்த டிசைன் தான் போட போகிறோம். அந்த டிசைனை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மட்டும் ஆட் கேம் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிட்டு கிரியேட் நியூ மாடல் கொடுத்து ஹைட்டு, அதில் நம்ம என்ன ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டு 2010 எம்எம்ல மெஷர் பண்ணிக்கணும். அதே மாதிரி வித்து வந்து 113 எம்எம் வித்து. சரிங்களா? அதாவது எப்பயுமே வந்து அதில் மெஷர் பண்ணுறதை விட ஒரு 3 எம்எம் வந்து வித்து மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் விட்டு வந்து அந்த சைடில் வந்து நம்ம 3 எம்எம் ஆஃப் செட் கொடுக்கும்போது நம்மளுக்கு அது உள்ளே போயிட்டு வெளில வரும். அதுக்கடுத்தது பிட் மேப் வெக்டர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப் செட் பண்ணி ஒரு சைடு எவ்வளோ பிஞ்சு விட போகிறோன்றதுக்கு ஏற்ற மாதிரி மேக்ஸிமம் வந்து ஒரு 18 எம்எம் விட்டிங்கன்னா அதில் ஒரு 3 எம்எம் போச்சுன்னா மீதி 15 எம்எம் வந்து பார்டர் சைடில் வந்து நிற்கும். சரிங்களா? மிஷின் உனக்கு அப்புறம் சைடில் வந்து 18 எம்எம் கீழே அதேமாரி வந்து ஒரு 1.5 இன்ச்சு விட்டிங்கன்னா அது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து பாக்ஸ் போட்டுப்போம். 113 எம்எத்துக்கு பாக்ஸ் போட்டு அந்த மூலக்கட்டத்தை செட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட்டை அழுத்தி அந்த ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அழுத்திட்டு அது கண்ட்ரோல் அழுத்தி மேலே அழுத்திங்கன்னா அது மேலே போயிடும். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு பிஞ்சு விடுறதுக்கு ஒரு 30 எம்எம்ல ஒரு பாக்ஸ் போட்டு அதேமாதிரி ஷிஃப்ட் அழுத்தி அந்த பாக்ஸையும் அந்த அவுட்டர் லைனையும் செலக்ட் பண்ணி அந்த பாட்டமில் கண்ட்ரோல் அழுத்தி பாட்டம் ஏரோவையும் கண்ட்ரோல் அழுத்தி லெஃப்ட் ஏரோவையும் செலக்ட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு 30 எம்எம்க்கு மேலே வச்சிடணும். சரிங்களா? தேவையில்லாத லைனெல்லாம் டிலீட் பண்ணிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு கீழே வந்து அந்த இது கிடச்சிரும். அடுத்தது வந்து மேலே அதே மாதிரியே அந்த மூளைக்கட்டுக்கு வரைவிப்பாங்கல்ல, அது ரெடி பண்ணுறதுக்கு அந்த மூளைக்கட்டை ரெடி ஃபஸ்ட்டு அந்த லைன் போடணும். தேவையில்லாதெல்லாம் டிலீட் பண்ணிவிட்டு அந்த ட்ரிம் டூல் யூஸ் பண்ணி அந்த சிசர் வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அந்த கிராஸு அந்த லெஃப்ட் சைட் கார்னரில் இருந்து அந்த பாக்ஸோடைய ரைட் சைட் கார்னருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த லைன் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மூளைக்கட்டு கிடச்சிரும். ட்ரா பண்ணிட்டு தேவையில்லாத எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் டிலீட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறது எல்லாமே வந்து கார்னர் ஆப்ஷன் வச்சு ரெடி பண்ணுறதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். பண்ணிட்டீங்கன்னா அதுமாதிரி க்ளீன் பண்ணி தேவையில்லாத எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டுருங்க. டிலீட் பண்ணிவிட்டு 4 கார்னரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு மீதி இருக்க எல்லா லைனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா லைனையும் செலக்ட் பண்ணி ஜாயின் ஆல் அப்படின்னு இருக்கும். ஜாயின் மல்டிபிள் வெக்டார் இருக்கும். அதை வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஜாயின் ஆகிடும். அப்புறம் ஃபைல் எப்பயும் போல் சேவ் பண்ணிக்கோங்க. ஃபைல் நேம் போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஃபோல்டரில் ஃபைல் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணும்போது .art ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து பலகையை ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இமேஜ், நம்மளுக்கு அந்த டிசைனை வந்து ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருப்போம். அந்த டிசைனை வந்து ரிலீஃப் டூல் இருக்குல்ல, அதில் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. கரெக்டாக சைடில் வந்து ஒரு 3 எம்எம் விட்டுடணும். அதுமாதிரி லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் 3 எம்எம் விட்டுடணும். ஏன்னா 6 எம்எம் பிட்டு யூஸ் பண்ணுறதுனால 3 எம்எம் ரெண்டு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நம்ம வந்து கேப் விட்டு தான் டிசைனை உட்கார வைக்கணும். சரிங்களா? அதுமாரி மேலே வந்து அந்த நம்ம போட்டிருக்க லைனில் கரெக்டாக வந்து உட்காரணும். அந்த லைனும் கிராஸ் லைனில் கரெக்டாக உட்காரணும் அந்த டிசைனை. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரன் ஆகும்போது அது மூளைக்கட்டு வந்து கரெக்டாக நிற்கும். 2 சைடு மூளைக்கட்டும் சைடும் டாப்பும், அதாவது குறுக்கும் நெடுக்கும் அந்த மூளைக்கட்டு கரெக்டாக இருக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு. லெஃப்டில் 3 எம்எம் கேப் இருக்கணும். அதேமாதிரி ரைட்லேயும் வந்து 3 எம்எம் கேப் இருக்கணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த டீ அழுத்தினீங்கன்னா அந்த டிசைனை செலக்ட் பண்ணி டீ அழுத்திங்கன்னா 4 கார்னரும் அந்த குட்டி குட்டி கருப்பு கலர் பாக்ஸ் வந்துருக்கும். அந்த கருப்பு கலர் பாக்ஸ் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து 13லேருந்து 14 வரைக்கும் கொடுக்கலாம். நான் 15 கொடுத்துக்கிறேன். ஏன்னா அது பிளைன் டிசைன்றதுனால ஒரு 15 கொடுத்தா தான் கொஞ்சம் எடுக்கும். மெஜ் ஹையஸ்ட் கொடுத்து
பேஸ்ட் பண்ணிவிட்டு அது தேவையில்லாத இடத்துல வந்து 0 ரெஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது போயிடும். அந்த கோட்டுக்கு வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வெளில போயிடும். அப்புறமேட்டு அதை டெலீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் லைனுக்கு பேஸ்ட் பண்ணும்போது லைனுக்கு மேலே வர வெக்டாரையும் டெலீட் பண்ணிடலாம், தேவையில்லாததெல்லாம். அதுக்கப்புறமேட்டா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து டூல் பார்த்து எடுக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு எடுத்துன்னா செலக்டட் வெக்டார்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயுமே 6mm 10 இது வந்து வச்சுக்கோங்க. ஸ்டெப் ஓவர் 10 வச்சிங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். கொஞ்சம் லென்த்தாக தான் ஓடும். இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான் எக்ஸ்ட்ரா ஓடினாலும் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதே நீங்கள் டைமுக்காக வந்து பார்த்துக்கிட்டு ஒரு 11 12 அதில் வச்சு ஓட்டிங்கன்னா கொஞ்சம் இதுவாகும். அடுக்கு சக்கை கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் 10 வச்சே ஓட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதேமாதிரி வந்து புது பிட்டு போட்டு யூஸ் பண்ணுங்கள் அடுக்கு சக்கைக்கு மட்டும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். பஃபிங் போடும்போது அந்த பிசுறு இருக்காது, ஃபினிஷிங்காக நம்மளுக்கு வேலை முடியும். அதுக்கப்புறமேட்டா 3D எடுத்தாச்சு, ஸ்டிமுலேட் பண்ணியாச்சு. இப்போ 2D வந்து செலக்ட் பண்ணி டூலை செலக்ட் பண்ணி செட்டப் ஓகே கொடுத்துட்டு நவ் கொடுத்தோன்னா 2D ரன் ஆகும். அது மாதிரி 2Dக்கு 2Dன்னு சேவ் பண்ணிக்கோங்க, 3Dக்கு 3Dன்னு சேவ் பண்ணிக்கோங்க. அது ஸ்டிமுலேட் பண்ணி பாருங்கள். ஸ்டிமுலேட் பண்ணும்போது அந்த ப்ளூ கலர் லைன் தெரியும். அந்த ப்ளூ கலர் லைன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும், அது எங்கே ரன் ஆகுது, எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே எண்ட் ஆகுதுன்ட்டு. அடுத்தது குறுக்கு ரெடி பண்ணி வச்சா, சரி நெடுக்கு ரெடி பண்ணிட்டோம் சைடு. அடுத்தது வந்து டாப் ரெடி பண்ணணும். எப்பயுமே வந்து சைடையும் டாப்பையும் வந்து ஒன்றா ரெடி பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து அப்போ அந்த மூளைக்கட்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுமாதிரி டாப் ரெடி பண்ணும்போது ஒரு மேலேயும் கீழே ஹைட்டை வந்து ஒரு 5mm வந்து கம்மியாக வச்சுக்கோங்க அளக்கத்தை விட. ஏன்னா வந்து பிட்டு ஓடும் போது மேலேயும் கீழே வந்து ஒரு 3mm வந்து நம்மளுக்கு வித்தியாசம் வரும். 6mmன்றது நம்ம ஒரு 5mm கம்மியாக வச்சு வரைஞ்சி ஒரு டிசைன் ரெடி பண்ணிக்கணும். சைடு எப்பயும் போல் அதில் என்ன வச்சோமோ அதே தான் வைக்கணும், அதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஏன்னா 3 ஒரே சைஸ் பலவையாக தான் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி அதில் ரெடி பண்ண மாதிரி போன வாட்டி ரெடி பண்ண மாதிரி ஆஃப் செட் கொடுத்து 18mm ஆஃப் செட் கொடுத்து ஸ்கொயர் ரெடி பண்ணி அதை வேணால் சென்டராக வச்சுக்கணும். இந்த வாட்டி நம்ம போன வாட்டி வந்து கார்னரில் வச்சோம்ல, இந்த வாட்டி வந்து சென்டராக வச்சு கொஞ்சம் திருப்பிக்கிட்டு லெஃப்ட் ஓவர் ரைட்டு ஒரு கோடு, அது வந்து ரைட் ஓவர் லெஃப்ட் ஒரு கோடு, பாலிலைன் செலக்ட் பண்ணி வைக்கணும். ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், ஹைட் அதிகமாக இருக்குது, அதாவது 113 போகிறதுக்கு 115 போட்டுன்னு நினைக்கிறேன். சைஸ் பார்த்தீங்கன்னா கீழே தெரியும், ஆமாம் 115 போட்டேன். ஸோ டெலிட் பண்ணிட்டு திரும்பி போட்டுக்கிறேன். ஸ்கொயரில் 113 போடணும், கரெக்ட். ஓகே கொடுத்து திரும்ப அதே தான் F9 அழுத்தினீங்கன்னா சென்டர் வந்துடும். செலக்ட் பண்ணி F9 அழுத்தி சென்டர் பண்ணிவிட்டு அதே மாதிரி லெஃப்ட் ஓவர் ரைட்டுக்கு ஒரு லைனு, கிராஸ் லைனு, ரைட் ஓவர் லெஃப்ட்டுக்கு ஒரு கிராஸ் லைனு, சென்டர் கிராஸ் மாதிரி இருக்க மாதிரி லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு லைனை செலக்ட் பண்ணி லெஃப்ட் லைனை செலக்ட் பண்ணி அதுமாதிரி ஷிஃப்ட் அழுத்தி அவுட்டர் லைனை செலக்ட் பண்ணி கண்ட்ரோலு லெஃப்ட் பட்டன் அழுத்திங்கன்னா இந்த சைடு வந்துடும். அதே மாதிரி இதுக்கு வந்து கண்ட்ரோலு ரைட் பட்டனு ரெண்டுத்தையும் அட் டைமில் அழுத்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு வந்துடும். இப்போ தேவையில்லாத லைன்லாம் டெலீட் பண்ணிடலாம். ட்ரிம் டூல் யூஸ் பண்ணி எல்லா லைனும் தேவையில்லாத லைன்லாம் டெலீட் பண்ணுறேங்க. அதேமாதிரி இந்த சைடும் தேவையில்லாத லைன்லாம் டெலீட் பண்ணி இந்த இடத்துல வந்து கார்னர் இந்த எட்ஜில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சின்ன லைன் இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா தான் அந்த லைன் தெரியும். அந்த லைனை டெலீட் பண்ணால் தான் உங்களுக்கு லைன் ஜாயின் பண்ணும்போது ப்ராப்ளம் இருக்காது. இல்லைனா வந்து உங்களுக்கு இர்ரெகுலராக ஜாயின் ஆகிடும், உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா ஜாயின் ஆல் கொடுத்தீங்கன்னா ஜாயின் ஆகிடும். இப்போ செலக்ட் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக ஜாயின் ஆகிருக்கா அப்படின்ட்டு. ஓகே ஜாயின் ஆகிருக்கு, ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது. அப்புறமேட்டா இப்போ திருப்பிக்கோங்க அந்த மாடல் டூலில் திருப்பிக்கிட்டு இப்போ வந்து ஃபைல் இம்போர்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் குறுக்கு சேவ் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா, சார் நெடுக்கு சைடு, அந்த டிசைன் எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் அந்த ஷேப் அப்படியே இருக்கும், கரெக்டாக அந்த அளவு இருக்கும்.
அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து கார்னர் டாப் எடுத்துகிட்டு வந்து இந்த டாப்பில் மூவ் பண்ணணும். லெஃப்ட் ரைட் பட்டன் எதுவுமே மூவ் பண்ணக்கூடாது. டிசைனை செலக்ட் பண்ணிவிட்டு டிசைனை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே பாட்டம் ஓகே அழுத்துனீங்கன்னா அப்படியே கீழே வந்துடும். அப்படியே எழுதிட்டு கரெக்டாக அந்த லைனுக்கு மேலே லைனு இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு சைஸ் எதுவுமே மாற்றக்கூடாது. அப்படியே பேஸ்ட் கொடுத்துடணும். வேறு எதையுமே சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் வந்து அந்த டிசைன் இந்த டிசைனும் வந்து ஓட்டும் போது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அப்புறம் அது ஒரு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் மூளை மட்டும் ஜாயின் பண்ணும்போது அசிங்கமாக இருக்கும். ஒரு சென்டர் லைன் வரைஞ்சிக்கோங்க. ஒரு சென்டர் லைன் வரைஞ்சிட்டு F9 கொடுத்து சென்டர் பண்ணாலும் ஓகே, இல்லைனா ஓகே முடிஞ்சு. அது லெஃப்ட் ஓவர் ரைட்டு, மிரர் மெட்ச் ரிலீஃப் டூல் யூஸ் பண்ணி ரைட் ஓவர் லெஃப்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த சைடு வந்துடும். சரிங்களா? இதில் வந்து நடுவில் வந்து ஒரு ஜீசஸ் சிம்பிள் போட்டு கேட்டிருந்தாங்க, நெடுக்கில் மட்டும், சரி குறுக்கில் மட்டும். அதனால் என்ன பண்ணுறோம், அந்த கிராஸ் சிம்பிளுக்காக ஒரு கிராஸை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். நடுவில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம். அந்த கிராஸ் போடுற மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு அதை ஆஃப்செட் பண்ணிக்கிறோம். ஒரு 5 mm வரணும். அப்படின்னா வந்து நம்ம ஒரு 7.5 mm வச்சு சென்டர் லைன் போட்டுக்கிட்டு அந்த 7.5 mm திரும்ப 7.5 mm போட்டிங்கன்னா மொத்தமாக வந்து 15 mm கிடச்சிரும். அந்த 15 mmத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சர்க்கிள் போட போகிறோம். அந்த ரிலீஃப் டூலில் தான் அந்த எஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு பாட்டம் ஹைட் வந்து ஒரு 5 வச்சுக்கோங்க, டாப் ஹைட் வந்து ஒரு 10 வச்சு ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து அந்த முதுப்பு மாதிரி கிடச்சிரும். அடுத்தது தேவையில்லாததெல்லாம் டெலிட் பண்ணிக்கலாம். அது அவுட்டரில் பார்டர் லைனை செலக்ட் பண்ணி 0 ரெஸ்ட் கொடுத்துட்டு அடுத்து ஒரு 8 mm கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து ஓடும் போது ரொம்ப ஒட்டி இருந்ததுன்னா அசிங்கமாக இருக்கும். அதனால ஒரு 6 to 8 mm கொடுத்துக்கலாம். 8 mm கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து இந்த கிராஸ் டிசைனை வந்து சூஸ் பண்ண ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அந்த ஜீசஸ் சிம்பிள் வேறு ஏதாவது டிசைனில் இருந்து நம்ம தேடி எடுத்து வச்சுக்கணும். அதை தேடி எடுத்துக்கிட்டு திரும்ப ரிலீஃப் டூலில் போய் அந்த கிராஸு அந்த டிசைனை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக சென்டரில் வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் டீ எழுத்துனீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் மூவ் ஆகும். அதே 15 mm வச்சு கொஞ்சம் லைட்டாக லெஃப்ட் ஓவர் ரைட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த டீ எழுத்துனீங்கன்னா 4 கார்னர்லையும் இந்த குட்டி குட்டி டார்க் பாக்ஸ், அந்த டார்க் பாக்ஸை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கடைசியாக F9 எழுதிக்கோங்க. அப்போ தான் சென்டர் ஆகிடும். சென்டர் ஆகிட்டு அப்புறம் கீழே வச்சு அதே 15 mm, அதிகமாக இருக்கக்கூடாது, அதே 15 mm வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஹைட்டாக. அதுக்கு கீழே மட்டும் கொஞ்சம் ஸ்டாண்ட் மாதிரி வரத்துக்கு ஒரு அதே 7.5 mm லெஃப்ட் போத் சைடு கொடுத்து கொஞ்சம் முது பண்ணால் கீழே அண்டத்தில் நிற்காத மாதிரி இருக்கும். சிம்பிள் மட்டும் தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் இது மேலே ஸ்டாண்டு மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு முதுப்பு கொடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். கார்ஜின் கார்னரில் இருக்க பார்த்துக்கிட்டு டிசைனை திருப்பிக்குவோம். ஒரு மோடில் திருப்பிட்டு டிசைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3D ஸ்டிமுலேட் பண்ணி பார்த்துடலாம். 3D டூல் பார்த்து எடுத்துக்கணும். செலக்ட் வெக்டார் கொடுத்துட்டு அடுத்தது வந்து டூல் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது செட்டப்பு எப்பயும் போல் 3Dக்கு மாற்றிட்டு ஸ்டிமுலேட் பண்ணி பாருங்கள். சரி ரன் பண்ணுங்கள். அது ரன் ஆகிடும். ரெட் கலரில் வச்சுனாலே ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டிமுலேட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற டூல் பாத் ஸ்டிமுலேஷன் ஆப்ஷனில் போயிட்டு ரன் பண்ணிங்கன்னா அது ஸ்டிமுலேட் ஆகும். உள்ள ரன் ஆகி ஸ்டிமுலேட் ஆனதுக்கப்புறமேட்டா அது எதாவது கரெக்டாக இருக்கா என்னன்றதை பார்த்துக்கணும். எப்பயுமே எத்தனை வாட்டி டிசைன் போட்டாலும் எல்லா வாட்டியுமே நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அதில் எதாவது பிரச்சனை இருந்தால் சரி பண்ண முடியும். ஓடினதுக்கப்புறமேட்டா எதுவும் பண்ண முடியாது. அசிங்கமாக இருந்ததுன்னா அப்புறம் பேருக்கு நல்லா கேட்டுரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வாட்டி டிசைன் போட்டாலும் ஒரு டிசைனுக்கும் ஸ்டிமுலேட் பண்ணி பார்த்துட்டு அது நல்லா இருக்கா மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டா ரன் பண்ணுங்கள். அதில் எதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிடலாம். அடுத்து 2D வச்சு அப்படியே 2D செலக்ட் பண்ணி 2D டூல் பார்த்து எடுத்துகிட்டு ரெண்டுத்துக்கும் சேவ் கொடுத்து 2Dனும் 3Dயை வந்து 3Dனும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சேவ் பண்ணிக்கோங்க. நான் 3D டாப் 2D டாப்னு சேவ் பண்ணிப்பேன். எப்பயுமே வந்து அடுக்கு சகை பொறுத்த வரைக்கும் குறுக்கு நெடுக்கு ரெண்டுத்துக்குமே டிசைனை ரெடி பண்ணி டூல் பார்த்து ரெடி பண்ணி ஒன்றா வச்சு ஓட்டுங்க.
ஃபஸ்ட் நான் வந்து டிசைனை ரெடி பண்ணிடுறேன், ஃபஸ்ட் குறுக்க ரெடி பண்ணிடுறேன். எப்பயுமே வந்து குறுக்க ரெடி பண்ணிவிடுவாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஞாபகத்தில் விட்டுருவாங்க. அப்புறம் பார்த்தா சரி நெடுக்க ரெடி பண்ணிவிட்டு குறுக்க ரெடி பண்ணாமல் விட்டுருவாங்க. அந்த பிரச்சனை வச்சுக்காதீங்க. எப்பயுமே வந்து ரெடி பண்ண ரெண்டுத்தையும் ஒன்றா ரெடி பண்ணிவிட்டு ஒரு ரன் பண்ணுங்கள். ரன் பண்ண நல்லா ஓடிட்டுருக்கு, டிசைனும் நல்லா இருக்குது. முடிச்சு ரெடி பண்ணி பார்ட்டிகிட்ட கொடுத்தா கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைடு. டிசைன் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஃபினிஷிங்காக இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.